இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 சாமுவேல் 30:23. அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். அமலேக்கியர் தாவீதோட மனைவிகளையும் பிள்ளைகளையும், தாவீது கூட இருந்த 600 மனுஷர்களோட மனைவி பிள்ளைகளையும், ஆடு மாடு தங்கம் இப்படி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. அப்போது தாவீது தேவன்கிட்ட, நான் அவங்கள பின்தொடர்ந்து போகலாமான்னு கேட்ட உடனே தேவன், இப்போ எல்லாத்தையும் திருப்பி கொள்வாயின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க பின்தொடர்ந்து போகும்போது 600 பேரும் போகும்போது பாதி பேர் முடியாமல் பாதியிலே நின்றுட்டாங்க. அப்போ மீதி இருந்தவங்களும் தாவீதும் அமலேக்கியரை கொன்று போட்டு எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வராங்க. அப்போ முடியாமல் பாதியிலே நின்னவங்க இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. தாவீது கொள்ளையிட்ட பொருள்களை சரிசமமாக பங்கு பிரிங்கன்னு சொல்லும்போது சண்டைக்கு போனவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பாதியிலே நின்ட்டாங்க. அவங்க மனைவி பிள்ளைகளை மட்டும் அவங்களுக்கு கொடுப்போம், பொருள்களை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தாவீது, அப்படி செய்யாதீங்க, தேவன் நம்மளை காப்பாற்றி அவர் நமக்கு கொடுத்தது, அதனால் எல்லாருக்கும் சரிசமமாக பங்கு போடுவோம்னு சொல்கிறான். இப்படி செஞ்சே ஆகணும்னு கட்டளையும் போட்டுறான். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் தாவீது தேசத்தை மனிதர்களை சம்பாரித்ததை விட தேவனுடைய அன்பை சம்பாரித்தது தான் அதிகம். ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் சொத்து பிரச்சனைகள் பயங்கரமாக இருக்குது. நான் தான் அதிகமாக கஷ்டப்பட்டேன், உழைச்சேன், அதனால் எனக்கு தான் பங்கு அதிகமாக வரணும்னு சண்டை போகிறவங்க இருக்காங்க. உறவுகளுக்கு பிளவு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த தாவீதை போல் எல்லாருக்கும் எல்லாமே சமம்னு நினைப்பாங்க. உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் சண்டை போடுவாங்க. இப்படி சண்டை போட்டு மற்றவங்கள கஷ்டப்படுத்தி சேர்த்து வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இது ஒரு நாள் அழிந்து தான் போகும். தேவனுடைய அன்பை சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயம். தாவீது அதை தான் செஞ்சான். தேவனுடைய அன்பை நம்ம சம்பாதிக்கும் போது எதுலேயும் எந்த குறைவும் நமக்கு வராது. அதனால் தேவனுக்கு பயந்து நம்ம கூட பிறந்தவங்களுக்கு அநியாயம் செய்யாமல் சரிசமமாக பங்கிட்டு வாழ்வோம். ஆமேன்.